பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். உடன்படிக்கை எங்கே உண்டாகுதுன்னா, ஒரு சிநேகிதத்தினால, ஒரு அன்பினால தான் உடன்படிக்கை உண்டாகுது. நம்ம ஆதியில் பார்த்தோன்னா, ஆபிரகாமுக்கும் மெல்கிசேதேக்குக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதுபோல் ஆண்டவருக்கும் யாக்கோபாகிய இஸ்ரவேலுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகுது. அதேபோல் மோசேக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை உண்டாகுது. இப்படி நம்ம பலரை வேதத்தில் எடுத்து காட்டிக்கிட்டே போகலாம். அநேகர், எஸ்தருக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை, ரூத்துக்கும் ஆண்டவருக்கும் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? உடன்படிக்கைனா என்ன? முதல்ல அது ஒரு எப்படி சொல்கிறது, நம்பிக்கையின் பத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு உறுதியான ஒன்று, யாருக்கும் இடையில, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில, தேவ மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை. அப்படி ஒரு உடன்படிக்கை, அசைக்க முடியாத உடன்படிக்கை. யாராலும் அதை அசைக்க முடியாது, பிரிக்க முடியாது. சாத்தானால அந்த உடன்படிக்கையை ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி யோபுவுக்கும் தேவனுக்கும் இருந்த உடன்படிக்கை, அப்படி ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மாதிரி தாவீது மேலே யோனத்தானுக்கு இருந்துச்சான். யோனத்தான் யார்? தாவீதோட நண்பன். தாவீது யார்? யோனத்தானுக்கு நண்பன். அப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு உடன்படிக்கை. இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும் அப்படின்னா, தான் ஆத்துமாவை போல நேசிச்சானா, சிநேகிச்சானா, தான் உயிரை போல சிநேகிச்சானா. யாருமே தன்னுடைய ஆத்மாவே தன்னுடைய உயிரை வெறுக்கிறவங்க கிடையாது. எல்லாரும் நேசிக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்னைக்கு நேசிக்காமல் போகிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ மாட்டோம். அப்படி தானே? நம்ம உயிரை நேசிக்கலை, நம்ம ஆத்மாவை நேசிக்கலைன்னா நம்ம தற்கொலைங்கிற பேரில் அந்த ஆத்மாவை நஷ்டமடைய பண்ணிடுறோம் சாத்தனுடைய சூழ்ச்சியினால். அதுபடி சொல்கிறேன். அதனால அப்படி ஒரு நேசம், அப்படி ஒரு வாஞ்சை, அப்படி ஒரு அன்பு தாவீதின் மேலே யோனத்தானுக்கு. இங்கே நாம் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, யோனத்தானை போல நாமும், தாவீதை போல இயேசுவும் இருக்கிறார். நாம இப்படி நேசிக்கிறோமா? இந்த அளவுக்கு ஆத்துமாவை போல, உயிரை போல நேசிக்கிறோமா, சிநேகிக்கிறோமா? எசப்பா பார்த்து பேதுருவை கேட்குறார், நீ என்ன அன்பு கூறுகிறாயா? என் மீது அன்பு கூறுகிறாயா? நான் உங்கள் மீது அன்பாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் கேட்குறாரு, நீ என் மீது அன்பு கூறுகிறாயா? என்னிலே அன்பாக இருக்கிறாயா? நான் அன்பாக தான் இருக்கிறேன். மூன்றாவதாகவும் திருப்பி கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? இப்போ என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? அந்த வார்த்தையே மாற்றிட்டார். அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டவர் நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. அன்பிற்கு மேலான ஒன்று நேசித்தலுங்கிறது. அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, நான் உங்களை நேசிக்கிறேன்றது உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறார் ஏசப்பா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். ஜென்ரலாக நாம் அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட நேசிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மேலானதாக இருக்கும்.
அதுதான் ஏசப்பா அங்கே பேதுருவினிடத்தில் கேட்டு பெற்றார். இப்படிப்பட்ட நேசம், யோனத்தானை போன்ற ஒரு நேசம், ஆத்துமாவை நேசிக்கிறது போல ஒரு நேசம், உயிரை நேசிக்கிறது போல ஒரு நேசம் நம்மிடத்தில் இன்றைக்கு இந்த கால சூழ்நிலைகளில் காணப்படுகிறதா? ஒவ்வொருவரையும் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நேசம் அவங்களிடத்துல இருந்துச்சு. ஆண்டவரிடத்தில் அப்படி ஒரு நேசம், அப்படி ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, என்ன பண்ணு, உன் ஏகசுதனும் உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் ஆகிய உன் பிள்ளைய என்ன பண்ணு, எனக்காக பலி கொடு அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? 25 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு, இதை நான் எப்படி பலியிட முடியும்? அதெல்லாம் என்னால் பலியிட முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா என்ன இப்படி கேட்குறீங்களேன்னு கேட்டிருக்கலாம். இல்லை வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் எதையுமே சொல்லாமல் அதை உடனே செய்ய அவர் முற்பட்டார். அதுதான் நேசம், அதுதான் உயிருக்கும் மேலான ஒரு நேசம், ஆத்துமாவை நேசிக்கிற நேசம். அவருக்கு தெரியும், அவர் தான் கொடுத்தாரு. அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், அப்படி பிள்ளையை எடுத்து போட மாட்டார். எடுத்து போட்டாலும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் அவர் யோசிக்கலை. அப்படி ஒரு நேசம். மோசே போனார் மலையின் மீது, 40 நாள் இரவும் பகலும் இருந்தார். ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுறது போல நான் பேசுகிறேன் அப்படின்ற, முகமுகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்குறார். 40 நாள் இரவும் பகலும் குசியாமலும் குடியாமலும் எந்த ஒரு உலக சிந்தைக்கும் இடம் கொடுக்காமலும் ஆவிக்குரிய சிந்தையில் மட்டும் இருந்து ஆண்டவரை தொழுது கொண்ட மோசேயின் நேசம் எப்படிப்பட்டது? இப்படிப்பட்ட நேசம் நம்ம இடத்துல இருக்குதா? அதற்காக 40 நாள் இரவும் பகலும் நம்ம ஆவிக்குரிய நிலையிலே இருக்க முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு, நேசம்னா என்ன, அன்புனா என்ன, உடன்படிக்கைனா என்ன, ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்தில் போய் அவரை நேசிக்கிறது, அவரோட பேசுறது, அவரோட உறவாடுகிறது, அதுதானே மோசே செய்தார். அது நம்ம இடத்துல இருக்குதா? அதெல்லாம் விட யோபு பல பாடு, துன்பம், வேதனை, அவமானம், இழப்பு, நோயினால் ஒரு பக்கம் வேதனை, மனிதர்களால் ஒரு பக்கம் வேதனை, நண்பர்களால் ஒரு பக்கம் வேதனை, மனைவியினால் வேதனை, சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து நிலை, அதன் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட ஒரு நேசம் இது நம்ம இடத்துல இருக்குதா? சிந்தித்து பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் விட இது மனிதர்களால் உண்டான நேசம், உலக பிரகாரமான நேசம், பூமியில் உண்டான நேசம். ஆனால் மேலான நேசம், மேலான அன்பு, அகாப்பே அன்பு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய சீரழிவுகளுக்காக, நம்மளுடைய நோய்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அனைத்து துர்க்குண காரியங்களுக்காக தன் இரத்தத்தையே சிந்தி விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே, இது எப்பேற்பட்ட ஒரு அன்பு, எப்பேற்பட்ட ஒரு அன்பு, விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு.
நம்ம என்ன செய்வோம்? நம்ம குடும்பத்துக்காக பாடுபடலாம், நம்ம சொந்த பந்தங்களுக்காக பாடுபடலாம், நம்ம நண்பர்களுக்காக பாடுபடலாம். ஓகே. அதுவும் இந்த அளவுக்கு முடியுமா? இந்த அளவுக்கு செய்வோமா? அப்படின்னா, அது கேள்விக்குறி தான். ஆனா, இந்த உலக மொத்தத்திற்கும், இந்த உலகத்தின் அனைத்து பிள்ளைகளாகிய மனிதர்களுக்கும் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரே! நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரே! அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பு! அதுதான் அதுதான் அவருடைய உடன்படிக்கை. நீங்க எந்த அளவு, நாம எந்த அளவு ஆண்டவரிடத்துல நேசம் வைக்கிறோமோ, வேதத்தில் பார்த்தது போல, அந்த அளவுக்கு உயிரைப் போல, ஆத்துமாவைப் போல நேசிக்க, 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 அவர் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் நம்மளை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதற்கு இது மட்டும் சாட்சி இல்ல. இப்போதும் நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய செய்கைகளுக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு நேசம்! இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை ருசித்தவர்கள் மிக மிக பாக்கியவான்கள். மிக மிக பாக்கியவான்கள். அதற்கு கர்த்தர் அருளிய மிகப்பெரிய ஒரு கிருபை. யாராவது இன்னும் இயேசுவை அறியலைன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, நீங்க தயவா இயேசுவை அறிந்து கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் மாற முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.